இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா கீழே இறக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்ச இடம் பாத்தீங்கன்னா 23,904 கீழே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இங்கிருந்து எந்த பொசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். நேற்று நல்லா காலையிலேயே ஃபால் அடிச்சிருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் பெரிய மூவ்மெண்டம் இல்லை, ஓரளவுக்கு அப்படியே போயிருக்காங்க. பார்ப்போம் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஒரு நல்ல பொசிஷன் கிடைச்சிச்சுன்னா ஒரு ட்ரேட் எடுக்கலாம். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லை, நல்ல பொசிஷன் கிடைக்கும் போது ட்ரேட் எடுக்கலாம். பார்த்தா ஆரம்பிச்ச உடனே மேல ஒரு சின்ன பிளஸ் கொடுத்துட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேங்க. மேல வந்து ஒரு சின்ன பிளஸ் மேல போய் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம். நான் ஸ்பீடா இருந்துச்சுன்னா அதுல எந்த ட்ரேடு வேண்டாம், நல்ல பொசிஷன் கிடைக்கட்டும். போஸ் இது பிளஸ் எடுத்தாங்க அப்படின்னுச்சுன்னா ஒரு இது மட்டும் கூட, இந்த சப்போர்ட் மட்டும் கூட அவங்க எடுக்கலாம். ஆனா கன்ஃபார்மா பார்க்கணும். இப்ப ஸ்டார்ட் இதானதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணலாம். இல்ல அப்படின்னுச்சுன்னா கீழே வந்தாங்க அப்படின்னுச்சுன்னா கீழே எங்க போவாங்கன்னு பார்ப்போம். மேல இது மட்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, போயிட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எதுக்கும் கன்ஃபார்ம் ஆகட்டும், பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். இல்ல நல்லாவே ஃபால் தான் அடிக்கிறாங்க. எவ்வளவு தூரம் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். சின்ன ஃபால் கொடுத்துருக்காங்க, ஆனா பிளஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எதுக்கும் கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் போய்க்கலாம். கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் போய்க்கலாம். இல்ல ஃபால் சைடு இறக்குறாங்களான்னு செக் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன டிராவல்ஸ் உள்ளேயே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல போனா நமக்கு போட்ட உடனே ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கிறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு நல்ல பொசிஷன்ல கிடைக்கும் போது எடுத்துக்குவோம். மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி மேலதான் பொசிஷன் போயிட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம், நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்த்தாலும் ஓரளவுக்கு மேலதான் கரெக்டா மூவ்மெண்டம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கு மேல டிராவல் ஆனாங்கன்னா நம்ம எடுக்கலாம். இதுக்கு மேல டிராவல் ஆனாங்கன்னா எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ட்ரேட் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட கண்டினியூஷன் பண்ணாங்கன்னா ஒரு இந்த பொசிஷன் மட்டுமே கிட்டத்தட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டினியூஷன் ஆச்சுன்னா இது மட்டுமே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த மார்க் மட்டும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 24,049 மேக்சிமம் இது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எவ்வளவு தூரம் போவாங்கன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ மூவ்மெண்டம் ஆச்சுன்னா நம்ம ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி பார்த்துடலாம். சார் குட் மார்னிங் சார். இப்போ பொசிஷன் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இந்த கொஞ்சம் மேலே போச்சுன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். இது மட்டும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பொசிஷனை தாண்டாங்க அப்படின்னுச்சுன்னா கொஞ்சம் மேலே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வருவாங்கன்னு சொன்னேன். நம்ம சொன்னதுக்கு ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க. ஆனா இன்னுமே கன்ஃபார்ம் ஆகல. இன்னும் கொஞ்சம் மேலே போவாங்களா இல்ல ரிட்டர்ன் ஆவாங்களான்னு கன்ஃபார்ம் ஆகல, பார்ப்போம். மேக்சிமம் ரிட்டர்ன் ஆயிடுவாங்க போல இருக்கு. ரிட்டர்ன் ஆச்சுனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சைடு ரிட்டர்ன் இது மட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு கேண்டில் திருப்பி நின்று இருக்காங்க. பொசிஷன் பார்ப்போம். மார்க்கெட் பொசிஷன் இதுக்கு மேல டிராவல் ஆகட்டும், ஸ்ட்ரைக் பிரைஸ் இதுக்கு மேல டிராவல் ஆகட்டும். என்ட்ரி இந்த இடத்துல என்ட்ரி திரும்புதுன்னு எல்லாம் எடுத்தவங்களை பூரா ஸ்டாப் லாஸ் அடிச்சு விட்டுட்டு அப்புறம் எடுத்துட்டு போறாங்க. நம்ம நல்ல வேலை மேல தூக்கி ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தனால பிளஸ்லயே கட் ஆயிடுச்சு. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். கேண்டில் எடுத்து அப்படியே சைடு வேஸ்ல பிடிச்சிருக்காங்க. பார்ப்போம். நம்ம யோசிக்கிறதுக்குள்ள டக்குன்னு தூக்கி விட்டுருவாங்க. இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. யோசிச்சு ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்குள்ள ஒரு கேண்டில் குருன்னு போயிடும். அப்படி நம்பிதான் நம்ம கொடுக்குறோம். ஆனா இறக்கி கூட்டிட்டு போயிடுறானுங்க. பாருங்க சொல்றேன், ஒரு என்ட்ரி வேணா கொடுத்துடலாம். இருக்கிற மாதிரி கொடுத்து இழுத்து பிடிக்கிறானுங்க. என்ட்ரி ஆகட்டும் கண்ணில் கொண்டு வர்றானுங்க. என்ட்ரி கொடுக்குற மாதிரி சரி போயிருவாங்கன்னு என்ட்ரி கொடுத்தாங்கன்னா அவங்களை எல்லாம் ஸ்டாப் லாஸ் அடிச்சு தான் கூட்டிட்டு போறாங்க. மூவ்மெண்டம் பெருசா இல்லைன்னா இந்த வேலையை நல்லா பண்ணிடுறாங்க. அதான் பெரிய பிரச்சனை. பாருங்க, அடுத்த பிளஸ் சின்னதா கொடுத்து திருப்பி எடுத்துட்டு வந்துட்டாங்க நம்மளைய. நம்ம என்ட்ரி உழுகிறது, ஸ்டாப் லாஸ் போடுறது அவங்களுக்கு கிளியர் கட்டா தெரியுதுங்க. அவங்க மூவ்மெண்டம் பண்றது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இழுத்துறானுங்க. நேரம் இந்த ஸ்பீடெல்லாம் போயிருக்கணும், சர்லுன்னு போகணும். அப்படி வர எந்த அளவுக்கு இழுத்து பிடிச்சிருக்காங்க. முதல்ல டக்குன்னு எடுத்த ஒரு 20 பாயிண்ட் கரெக்டான இடத்துல எடுத்தோம்னா டக்குன்னு 20 பாயிண்ட் அடிக்கும். நம்ம எடுத்துட்டு மேல ஸ்டாப் லாஸ் போட்டு உட்காந்துறோமா, அதனால சப்போஸ் என்ட்ரி ஆச்சுனாலே கீழே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதுல இருந்து எங்கேயாச்சும் மார்க்கெட் பொசிஷன் ஏதாச்சும் கொஞ்சம் மாறிச்சுனாலும் ஸ்ட்ரைக் பிரைஸ் இழுத்து தட்டி எடுத்துடுறானுங்க. ஓரக்கு வாய்ப்பு இருந்துச்சு, சைட்வேஸ் இழுத்து பிடிச்சி வச்சுட்டாங்க.
போறக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா சைடு வேஸ்ல புடிச்சு வச்சிருக்காங்க. என்ன பண்றானுங்கன்னு தெரியல. என்ட்ரிஸ் நிறைய வந்திருந்துச்சுன்னா இறக்கி விட்டு தான் ஏத்துவானுங்க. இப்பயும் அசலு கீழே குட்டி வந்துட்டானுங்க. ஸ்டாப் லாஸ் போடுறதா பெட்டர்னு நினைக்கிறேன். நல்லா மேல டிராவல் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் மாத்திக்கலாம். ஸ்ட்ரைக் பிரைஸ்ல 2 பாயிண்ட் ஏறினா 5 பாயிண்ட் ரிட்டர்ன் ஆகுது. அடுத்து இறக்கில கூட்டிட்டு போவானுங்க. ஐ திங்க் இந்த கேண்டில் ஸ்பீடா ஏறணும். ஆனா அவனுங்க என்ன பண்றானுன்னு தெரியல. பாப்போம். இங்கிருந்து ஸ்டாப் லாஸ் பிளான் பண்றானுங்களா? ஆஹா, ஸ்டாப் லாஸ் மேல போட்டோம்னா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போவானுங்க. இல்லைன்னா 10 பாயிண்ட்ல கட் பண்ணிடலாமான்னு பாக்குறேன். ஸ்டாப் லாஸ் மேல தூக்கி போட்டு வெயிட் பண்ணா 20 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் மேல வேண்டாம், கீழே போட்டிருக்கு. நல்ல மூமெண்டம் இருந்திருந்தா இந்நேரம் இது கேண்டில்ல ஒரே கேண்டில் தூக்கிட்டு போயிருப்பானுங்க. பாருங்க, கீழே வந்து அடிச்சு ஸ்டாப் லாஸ் போட்டு அடிக்கலாமா விக்கு விடலாமான்னு யோசிக்கிறானுங்க. பாருங்க, கட் பண்ணிடுவோமான்னு சொல்லிட்டு என்ன விக்கு விடுறானுங்க. ஒரு சான்ஸ் கிடைச்சா விக்கு விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பாக்குறானுங்க. மார்க்கெட் பொசிஷன் கொஞ்சம் டைட்டா இருக்கிறதுனால ஸ்ட்ரைக் பிரைஸ் இழுத்து பிடிச்சி வச்சிருக்கானுங்க. இல்லைன்னா ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இழுத்துருவானுங்க. 10 பாயிண்ட் கரெக்டா கிடைச்சிருக்குங்க. 10 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. கட் பண்ணிடலாமா? தீயுமா திருப்பி எடுத்து பிடிச்சிட்டானுங்களா? 32 ரீச் ஆச்சுன்னா கட் பண்ணிடலாம். 20 பாயிண்ட் போதுமானது. அவன்கிட்ட அதுக்கு மேல எடுக்க முடியாது. அது சப்போஸ் இங்க டச் ஆகும்போது எவ்வளவு இருந்தாலும் வெளியே வந்துருவேன் நான். மார்க்கெட் பொசிஷன் அங்க ஏறிடுச்சுங்க. ஏன்னா இங்க ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கொடுக்கல. ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இழுத்து பிடிச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா ரிட்டர்ன் ஆச்சுன்னா ஒரே செகண்ட்ல ரிட்டர்ன் வந்துருவானுங்க. கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் இழுத்துட்டு வந்துருவானுங்க. டெட் எண்ட்ல இருக்கு. டெட் எண்ட்ல இருக்கு. அங்க மார்க்கெட் பொசிஷன் நம்ம மார்க் பண்ணது டெட் எண்ட்ல இருக்கு. அதுக்கு மேல போனாதான் இங்க நல்லா ஸ்ட்ரைக் பிரைஸ் போகும். இல்லை அப்படின்னுச்சுன்னா கஷ்டம். நான் ரெடியா இருக்கேன். ஒரு 10 பாயிண்ட்ல கட் பண்ணலான்ட்டு. 10 பாயிண்ட் இருந்தா கட் பண்ணிக்கோங்க. போதும். கட்டு 22 ரீச். கட் பண்ணிட்டேன். ஓகே, போதும். பார்ப்போம். நான் அடுத்தது பொசிஷன் பார்க்கும்போது பார்த்துக்கலாம்.